ஸ்டேஞ்சர்ஸ் நான் விகே. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஆல்ரெடி தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. அக்காவுக்கு வந்து பிறந்தநாள், அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர் தான். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 19/9/2024, டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு போகிற பிளானில் தான் கிளம்பி ரெடியாகி வந்திருக்கோம். இங்கேருந்து சுமார் ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 5.5 மணி நேரம் ட்ராவலிங் இருக்கும். கோவில்பட்டின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா. நம்ம இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஈவினிங் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு சர்ப்ரைஸாக போயிட்டு அங்கே போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பிளானு. அதை பிளான் பண்ணி தான் நானும் போயிட்டுருக்கேன். அது எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, போனால் தான் தெரியும். காலையிலே ஃபோன் எடுத்து சொல்லியிருந்தேன், விஷலாம் நான் எப்பயும் போல வழக்கம் போல் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வர மாதிரி பிளான் இருந்துச்சு, வர முடியல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு மன ஆறுதலுக்காக சொல்லி வச்சுருந்தேன். அக்காவுமே இருந்துட்டு நீ வருவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் நீ வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் தெரியும் நமக்கு நம்மளை எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதனால் அகைன் நம்ம பிளான் படியே போகலாம். போயிட்டு நான் நேற்றே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். நேற்று நைட்டே பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மூஞ்சி டல்லாக இருக்கிற காரணம் நேற்று நைட்டு தூங்கவே இல்லை சரியா. அதனால தான் போயிட்டு அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அகைன் போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம். இப்போ கிளம்புனா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் கிளம்பிட்டு அகைன் அங்கே போயிட்டு விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஆன் த வேயில் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ரீச் ஆகிறோம், எவ்வளோ மணி நேரத்தில் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அகைன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக சொல்கிறது தான், கார் எடுக்கும் போது சீட் பெல்ட் எப்பயும் போட்டுக்கோங்க. யார் சேஃபோ இல்லையா உங்களுக்கு சேஃபு. இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக நம்ம சித்ரா ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கிறோம் கோயம்புத்தூரில். இங்கேருந்து கரெக்டாக கிளம்புனோம்னா சூலூர், பல்லடம், அகைன் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் உள்ளே போகாமல் அவுட்டர்லேயே போயிட்டு அப்படியே மதுரை, விருதுநகர் போயிடலாம். ஒரு 5-6 மணி நேரத்தில் போயிடலாம், ரீச் ஆகிடலாம். ஓகே கிளம்பலாம். இப்போ கிளம்பலாம் கரெக்டாக இருக்கும். ஓகே கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் நான் ஸ்டாப்பாக. மேக்ஸிமம் நான் எங்கேயும் நிப்பாட்டுறதும் இல்லை, டீ குடிக்க கூட நிப்பாட்டுறதில்லை. நான் டீ குடிக்கிற பழக்கமும் இல்லை, அதனால் டீ குடிக்க நிப்பாட்டுறதில்லை. நான் ஸ்டாப்பாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த வேலை சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டு கண்டினியூ பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓரளவு மேட்ச் பண்ணி ரீச் ஆகிடலாம். ஏன் இவ்வளோ தூரம் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்டேக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் கூட இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கோயம்புத்தூர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் கூடயே இருந்து எல்லா செலிப்ரேஷன்லேயும் கூடயே இருந்தேன். சரி இந்த டைமும் மிஸ் ஆகிடக்கூடாது. கூட இருக்கிறத விட நான் ஒன்று எப்பயுமே அவங்க பிறந்தநாளுக்கு நான் ஒன்று நினச்சி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், நான் மனசில் ஒன்று நினச்சிட்டு அவங்களுக்கு பண்ணுவேன். அது நல்லபடியாக நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிறந்தநாளுக்கும் நான் ஒன்று மனசில் நினச்சிருக்கேன், அது நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லாதாகவே நடக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பார்க்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறதே. இதில் என்ன டாஸ்க் ஆயிடுச்சுன்னா, நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம். செப்டம்பர் 6ஆம் தேதி அக்காவுக்கு வந்து வளகாப்பு நடத்துனாங்க. அதனால் அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் போயிட்டு வந்தோம். சரி வந்துட்டு உடனே திருப்பி அகைன் போகிற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே பிளான் பண்ண மாதிரி போயிடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இது கூட பண்ணலன்னா அப்புறம் கூட பிறந்த பிறப்புக்கு அர்த்தமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் ஏதோ சின்ன ஹாப்பினஸ் நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு மெமரேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதை நினச்சி தான் இப்போ நான் ட்ராவலும் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் ஒரு மைண்டில் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன், ஒரு கிஃப்ட்டு. அது கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் ஒரு 100% வந்து ஹாப்பி ஆயிடுவேன். சரி ஓகே இது கரெக்டாக இருக்கும், இந்த டயத்தில் இந்த கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறேன். அது கிடச்சிருச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இல்லை அதுக்கு ஈடாக இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் இருந்தாலும் ஓகே தான். பார்க்கலாம், கிஃப்ட் ஸ்டோர் போயிட்டு எந்த மாதிரியான கிஃப்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எந்த மாதிரி கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். முதல்ல போகலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ சூலூரில் தான் மேபி நம்ம வாங்கினபடி. அதுக்கு மேலே போனால் பல்லடம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹைவே தான். அதுக்கு மேலே மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக இருக்காது. அதனால் சூலூர் பல்லடத்துலேயே வாங்கிடும். மணி பார்த்தீங்கன்னா 9, நம்ம நியர்பையில் 9:30 மணிக்கு அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா சூலூர் போயிடுவோம். அங்கே போயிட்டு கிஃப்ட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்குன்னா, இங்கே போகிற வழியில் ஆனந்தா ஸ்வீட்ஸ் ஒன்று இருக்குது கோயம்புத்தூரில், கொஞ்சம் ஃபேமஸ் தான். அதனால் அக்காவுக்கு இதில் சில ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதில் சில இதெல்லாம் பிடிச்சது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அந்த வேலை. ஏன்னா ரன்னிங்கில் போயிட்டு நம்ம அந்த பக்கம் எதுவுமே வந்து பெருசாக கடை இருக்காது, அதனால் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நிப்பாட்டிருக்கோம். போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் கிஃப்ட் வாங்கிட்டு அகைன் அப்படியே கிளம்பலாம், உள்ளே போகலாம். Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor. Será un 3, rompe la pio, tostada en Bagaloledo. Mamma Maria, Titanic people do Maria. Mamma Maria, cheers on the glass of Maria. ஓகே ஒரு வழியாக ஸ்வீட் வாங்கி முடிச்சாச்சு. இங்கேயே மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. அகைன் அப்படியே கிளம்பலாம். போயிட்டு இந்த கிஃப்ட் மட்டும் வாங்கணும். கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்.
வடை 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 சுட்ட வடை வடை சுட்ட வடை போச்சுடா ஓட்ட கருவாட் கருத்தவெல்லாம் கழிச்சா கிளப்பி விட்டாங்க அந்த கருத்தை மாத்து கொய்யல குழந்தைவெல்லாம் நம்மளு குத்தி நிற்காத கொய்யல ராஜா ராஜா எங்கேயோ ராஜா. கிஃப்ட் ஒரு வழியாக வாங்கிட்டோம். நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். தம்பி வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கும் தான் நினச்சிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் இருக்கிற ஒரு கிஃப்ட்டு தான் நம்ம வாங்கியிருக்க கிஃப்ட்டு. ஆல்மோஸ்ட் சேமாக ஒன்று தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பிரிக்கும்போது பாருங்கள். நான் நினச்சது வேறு, கொஞ்சம் சிம்பிளாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கிற மாதிரி நினச்சேன். சரி, இதுவும் ஓகே தான், இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதான் சொல்லணும், அதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் கிஃப்ட் இருந்தால் ஓகேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது ஈக்குவலாகவே நல்லாவே இருந்துச்சு. ஓகே தான், போவோம். ஆல்மோஸ்ட் மணி பார்த்தீங்கன்னா 12. இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகணும். அப்போனா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்துரும். கிளம்பலாம். ஆல்மோஸ்ட் இப்போ தாராபுரம் வந்துட்டோம். தாராபுரத்தில் தான் இந்த ஸ்டோரை பார்த்துருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தாராபுரத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது நான் லொக்கேஷன் வேணால் இதில் ஷேர் பண்ணுறேன், இல்லை அந்த கடையோட நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நல்லாவே இருக்குது, கலெக்ஷன் எல்லாமே நல்லாவே வச்சுருக்காங்க. நம்ம நெட்டில் ஆன்லைனில் பார்த்த எல்லா கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நான் நினச்ச மாதிரி இங்கே இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னு திடீர்னு ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களோட அட்ரஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போய் கேஸ் அடிச்சுட்டு அகைன் அப்படியே வண்டி எடுப்போம், கரெக்டாக இருக்கும். கிளம்பலாம். சிரிச்சா அழகா இருக்கும், ஆனா சிரிக்க மாட்டான். பார்த்தா ஷார்ப்பா இருக்கும், ஆனா பார்க்க மாட்டான். பேசினா இனிமையா இருக்கும், ஆனா பேச மாட்டான். அவனே நினைச்சா குண்டாவான், அவனே நினைச்சா ஒல்லி ஆயிடுவான். ஆனா தலையை மட்டும் எப்பவும் கரெக்டா வச்சிருக்கான். அதனாலதான் நாங்கள்லாம் அவனை செல்லமா. தல அஜித் ஓகே, ஒரு வழியாக அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மணி பார்த்தீங்கன்னா 3 ஆக போகுது. குளிச்சுட்டு கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கும். போகலாம். போயிட்டு ரெடி ஆகிட்டு அகைன் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர், இன்னொரு 3/4 மணி நேரம் போனால் தான் திருப்பி அங்கே போக முடியும். இப்போ எங்கே இருக்கோன்னா போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4 ஆக போகுது. இப்போ கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரத்தில் அங்கே போய் ரீச் ஆகிடலாம். அங்கே போய்ட்டு ஒரு சின்ன திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு அகைன் போனோம்னா கரெக்டாக இருக்கும். போயிட்டு ஒரு 5 மணிக்கு போயிட்டு பார்த்துட்டு அக்காவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு அகைன் அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு 2-3 மணி நேரத்தில் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ரிட்டன் நம்ம வந்து கோயம்புத்தூர் அதுக்குள்ளே போகணும். நைட்டுக்குள்ளே சின்ன சின்ன ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் சில பேருக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அதை பார்க்க நமக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் எப்பயுமே. அதனால் தலை ஸ்டைலில் சொல்லணும்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குறோம். அவ்வளோதான், சிம்பிள். அதனால தான் இப்போ போகிறோம். போயிட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்புவோம். இப்போது போகலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. 3/4 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாம். ஒரு 40 மினிட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் போனோன்னா கொஞ்சம் அழுத்தி எடுத்தோம்னா ஒரு 35 மினிட்ஸில் போயிடலாம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். அங்கேருந்து இவ்வளோ தூரம் சேஃபாக வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து இவ்வளோ தூரம் சேஃபாக போகிறது தான் மெயினே. அதனால் கொஞ்சம் சேஃபாகவே போவோம். அளவான ஸ்பீட்லேயே போகலாம், அதான் நல்லது. இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். பாட்டெல்லாம் நம்ம போடலாம். சின்ன சின்ன பிட்டு வந்து ஆல்ரெடி கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. ஃபுல் பாட்டு கொஞ்சம் லென்த்தி பாட்டு கொஞ்சம் வைபாகிற மாதிரி போடலாம். ஆனால் காப்பிரைட் விழுமே, அதான் பிரச்சனை யூடியூப்பில். ஆக்சுவலாக கேட்கவங்க தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, ரைட்டிங் வேலை. அதை ஓரளவு முடிச்சாச்சு. இது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும் பார்க்கும்போது.
இருந்தாலும் பரவாயில்ல, மனசில் பட்டதை எழுதி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் ரைட்டிங்காக எழுதிட்டு அதை கிஃப்ட் பாக்ஸ் மேலே ஒட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கொடுக்கும்போது. அது என்னென்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். கால் பண்ணலாம், கால் பண்ணி வெளியே வர சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம ஃபோனில் பேசலை, ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் பேசுகிறோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ரிங் ஃபோன் எடுக்கலை, மீட்டிங்கில் இருக்காதா என்னன்னு தெரியலையே. இது வழக்கமாக இப்படி நடக்கிறது தான். ஒரு வாரம் நான் வர தெரிஞ்சிச்சா என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக காலிலேருந்து இந்த பிளான் யாருக்குமே தெரியாது, அக்காவுக்கு மட்டும் தான் தெரியும். தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு மீட்டிங்கில் இருப்பான்னு நினைக்கிறேன். அகைன் என்னோட ஏன்னா ஒரு டைம் மேலே கூப்பிட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க, அதான் பிரச்சனை. ஏன்னா எப்போயுமே ஒரு ரிங் தான் நான் எப்பவுமே கூப்பிடுவேன். அகைன் அவளாக கூப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா தெரியும் மீட்டிங்கில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் ஆஃபீஸ் மீட்டிங் போயிட்டுருக்கோம், அதனால தான் நான் கூப்பிட்றதில்ல. ஒரு டைம் கூப்பிடுவேன், அதோட விட்டுருவேன். இப்போ அகைன் நான் 2வது டைம் கூப்பிட்டேன்னா மைனூட்டாக சந்தேகம் வரும். இல்லை நல்லாவே சந்தேகம் வரும். இது கூப்பிடுவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ఏమై సరే నాందు విధముండా ఇది కార్ వచ్చే సర్ది విన్నామా? కార్ వచ్చే సర్ది విన్నా. ஆக்சுவலாக பார்த்துட்டாங்க, போகலாம். ஆக்சுவலாக இப்போ ஒன்றும் தெரியாது, இப்போ லைட்டாக தெரியும். ஓகே, ஓரளவுக்கு சிறப்பாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நினச்சபடி பெரிய அளவுக்கு பண்ணாட்டியும் மனதளவுக்கு சிறப்பாக பண்ணியாச்சு. மொத்தத்தில் அக்கா ஹாப்பி என்னாச்சு அந்த மாதிரி தான். போனதில் ஒரு விதத்தில் ஹாப்பி தான். போயிட்டு பேசிட்டு அகைன் ரிட்டன் நம்ம கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 9 மணி. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. அகைன் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு 3 மணி 4 மணிக்கு கோயம்புத்தூர் போயிடலாம். அகைன் போயிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வண்டி சர்வீஸ் வந்து நாளைக்கு விடலை, மண்டே தான் விட போகிறோம். அதனால் வெள்ளி சனி ஞாயிறு கொஞ்சம் வண்டி வந்து ட்ரிப் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. அதனால் அதை முடிச்சுட்டு நம்ம அகைன் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு.